போஹர் மல்டிவர்ஸ் டிராவல் இது வரைக்கும் தனியாக தான் பண்ணாரு. அவர் போன கடைசி உலகத்திலிருந்து அவரை காப்பாற்றி கூட்டிட்டு வந்தது அகத்தியர் தான். இது போன வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யாராச்சும் பார்க்கலன்னா மேலே கார்டில் தரேன், பார்த்துட்டு வாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னொரு 10 பேருக்கு போய் சேரும். ஸ்டோரிக்கு போகலாமா? இப்போ போஹரும் அகத்தியரும் சேர்ந்து மல்டிவர்சல் டிராவல் பண்ண போறாங்க. போஹர் கேட்டாரு, எதுக்காக இந்த டிராவல், ஏன் இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏன்? அகத்தியர் சொன்னது விஷயம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நீ இதுக்கு முன்னாடி போன உலகத்தில் என்னென்ன நடந்துச்சுன்னு நீ பார்த்த. அங்கே ஒரு பீயிங் இருந்துச்சு, அதுதான் யூனிவர்ஸ் மல்டிவர்ஸை கிரியேட் பண்ணி அழிச்சிட்டு இருந்துச்சு. அது ஏன்னு உனக்கு கேள்விகள் எல்லாமே நிறையா இருந்துச்சு. ஆனால் எல்லா கேள்விகளும் எல்லா மனுஷனுக்கும் பதில் கிடைக்கக்கூடாது. கிடைச்சா என்ன ஆகும், கிடைக்கலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம வேற வேற உலகத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். போகர் கேட்டாரு, நானே போய் பார்த்துருவேனே அப்படின்னு கேட்கும்போது, இப்போ போக போகிற உலகம் எல்லாமே ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ல்ட். இங்கே ஓனால ஒருத்தனால மட்டும் அந்த ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணி போக முடியாது. 2 சித்தர்களோட ஃப்ரீக்வன்சி சேர்ந்தா மட்டும்தான் அங்கே நம்மளால போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. 2 பேரும் மெடிடேஷனில் உட்கார்ந்தாங்க. 2 பேரோட மூச்சும் ஒன்றா சிங்க் ஆச்சு. ஹார்ட் பீட் ஸ்லோ ஆச்சு. ஒரே வைப்ரேஷனில் லாக் ஆனாங்க. ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆச்சு. இப்போ போஹர் கண் திறந்து பார்க்கும்போது ஒரு கிராமம், ஒரு அழகான கிராமம், ஒரு பெரிய வெல் டெவலப்டு சிட்டியெல்லாம் இல்லை, ஒரு அழகான கிராமம். எல்லாம் குடிசை மக்கள், விவசாயம், அவங்க போட்டுடுற துணியெல்லாம் சாதாரண கந்தல் துணி, ரொம்ப சிம்பிளிசிட்டியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அங்கே இருக்கிற அந்த குழந்தைக்கு கூட நட்சத்திரம் எப்படி உருவாச்சு, மழை ஏன் வருது, எப்படி மின்னல் வருது, எப்படி உருவாது, சூரியன் சக்தி அப்படின்னா என்ன, அங்கிருந்து என்ன ரேடியேஷன் வேவ்ஸ் வருது, இந்த மாதிரி ஹை லெவல் சயின்ஸ் எல்லாமே ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரிஞ்சிருக்கு. அதாவது சயின்ஸ் மட்டும் நான் சொல்லலை, மருத்துவத்திலிருந்து அரசியல்லிருந்து சயின்ஸ்லேருந்து எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. இந்த உலகத்தில் பிறக்கும் போதே நாலேஜோட பிறக்கிறாங்க. போஹருக்கு ஒரே சந்தோஷம். அப்போ இதுதான் பர்ஃபெக்ட் வேர்ல்டு போல அப்படின்னு போஹர் சொல்றாரு சந்தோஷத்தில். அகத்தியர் மெதுவாக சொல்றாரு, போஹர் நீ கவனிச்சு பார்த்தியா, இங்கே யாருக்குமே கேள்வி கேட்கணும்னு தோணலை. நம்ம வந்திருக்கோம், நம்ம யாருன்னு கூட அவங்க கேள்வி கேட்கல. நம்ம கேட்கறதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பதில் நிறையா இருக்குது, நாலேஜ் நிறையா இருக்குது. ஆனால் யாருக்கும் கேள்வி கேட்கணும்னே தோணலை அப்படின்னு சொன்னார். அப்போது போஹருக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சதால் யாருக்குமே க்யூரியாசிட்டியே இல்லை. அதனால இன்வென்ஷன் இல்லை, அதனால க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இல்லை. அகத்தியர் சொல்கிறாரு, மனுஷனுக்கு அதிகமான நாலேஜ் இருந்தால் அதுவும் ஆபத்து தான். இப்போ அவங்க இந்த உலகத்தை விட்டு அடுத்த உலகத்துக்கு போகிறதுக்கு தயாரானாங்க. அடுத்த உலகம் இன்னும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அவங்க திருப்பி மெடிடேட் பண்ணி அடுத்த உலகத்துக்கு போய் பார்க்கும்போது அங்கே ரோடு இருந்துச்சு, பில்டிங் இருந்துச்சு, ஆனால் மனுஷங்க மட்டும் இல்லை. ஏன்னா அங்கே மனுஷங்க கேள்வி கேட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை வளர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் மனுஷங்க டிசைட் பண்ணாங்க, உங்களுக்கு கியூரியாசிட்டி அதிகமாகிட்டே இருந்துச்சு. கியூரியாசிட்டி அதிகமாகறனால அதிக கேள்வி கேட்டு அதிக பதில் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சாங்க. அந்த மிஷின் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சாங்க. கடைசியில் எல்லா டிசிஷனையும் மனுஷன் எடுக்கிறத விட்டுட்டு அந்த மிஷின்கிட்டே கொடுத்துட்டாங்க. மனுஷங்க ஹாப்பியாக இருந்தாங்க. அப்போது மனுஷங்க இந்த பூமியை பொல்யூட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பூமியோட ப்ராப்ளமே மனுஷங்க தானே அந்த மிஷின் நினச்சிக்கிச்சு. இந்த பூமிக்கு மனுஷங்க ஒரு கேன்சர் மாதிரி, அதை இராடிகேட் பண்ணாதான் பூமி நல்லா இருக்கும்னு மிஷின் நினச்சிது. ஸோ இந்த உலகத்தில் மனுஷன் கியூரியாசிட்டி அதிகமாக இருந்துச்சு, நாலேஜ் அதிகமாக வேணும் 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 வேணும்னு நினச்சி கடைசியாக ஒரு கட்டத்தில் அந்த டிசிஷனை மிஷின்கிட்டே கொடுத்துட்டான். எங்களுக்கு நாலேஜ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின் நாலேஜ் கொடுத்துச்சு. கடைசியாக அந்த மிஷினே யோசிச்சு
ப்ராப்ளமே நீங்கள் தான் அப்படிங்கிறத அது டிசிஷன் எடுத்து ஹியூமன்ஸை எராடிகேட் பண்ணிடுச்சு. அந்த உலகத்தில் நாலேஜ் அதிகமாக போனாலும் அது யார் கையில் போகுதுங்கிறது தான் மேட்ரு. அதிகமான நாலேஜ் நல்ல பக்கமாக இருந்தால் அது நல்ல யூஸுக்கு பயன்படும். அதே அதிகமான நாலேஜ் கெட்டவங்க கைக்கு போச்சுன்னா அது வெப்பனாக மாறிடும் அப்படிங்கிறத போகர் புரிஞ்சுக்கிட்டார். அகத்தியர் நம்ம இங்கிருந்து அடுத்த உலகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். இப்போது அவங்க திருப்பியும் மெடிடேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரே ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆனாங்க. இப்போது அடுத்த வேர்ல்டு ஓப்பன் ஆச்சு. இந்த உலகத்தில் சித்தர்கள் தான் உலகத்தை ஆள்றாங்க. அதாவது மெடிசன் பர்ஃபெக்டாக இருந்துச்சு, டிசீஸே இல்லை, டெத் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. போகர் அகெயின் ஹாப்பி ஆனார். இதுவும் ஒரு பர்ஃபெக்டான வேர்ல்டு மாதிரி தானே. டெத் இல்லை, டிசீஸ் இல்லை, சித்தர்கள் தான் வந்து போதிக்கிறாங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு. ஆனால் அகத்தியர் இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அதை பாத்தியா அப்படின்னு போகர்கிட்ட கேட்குறாரு. இருக்கிற சித்தர்கள் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டாங்க, மனுஷனாவே இல்லை. போகருக்கு புரியல, இது ஒரு பர்ஃபெக்டான வேர்ல்டு, டிசீஸ் இல்லை, டெத் ஆல்மோஸ்ட் இல்லை, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிது, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அகத்தியர் சொன்னார், இங்கே எல்லாமே இருக்கனால எதுக்குமே வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. நோபடி வேல்யூஸ் லைஃப். அவனோட வாழ்க்கையை, அவனோட லைஃப்பை அவன் வேல்யூ பண்ணல, டைமை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா டெத்தே இல்லை, நான் எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணலாம். பீப்புளெலாம் லேசி ஆயிட்டாங்க. ஏன்னா எனக்கு தான் சாவே வராது, எல்லாருக்கும் இருக்குது, எனக்கு டைம் நிறையா இருக்குது, என்னோட வேலை நான் செஞ்சால் என்ன செய்யலைன்னா என்ன. யாருமே லைஃப்பை வேல்யூ பண்ணல, யாருமே டைமை ரெஸ்பெக்ட் பண்ணல, பீப்புளெலாம் லேசியானாங்க. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணாலும் மனுஷனாக இருக்க மாட்டான். அதை போகருக்கு அகத்தியர் இந்த உலகம் மூலியமா உணர்த்தினார். போகரும் அகத்தியரும் கடைசியாக ஒரு உலகத்துக்கு போகிறாங்க, த ரியல் நாலேஜ் வேர்ல்டு. அதாவது இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு கருப்பு கலர் ஓஷன், தண்ணி போய்கிட்டே இருக்குது, அலை அடிக்குது. அங்கே போகர் கரையில் நின்றுட்டு கையை தண்ணியில் வைக்கிறார். வச்ச உடனே ஆயிரக்கணக்கான நினைவுகள், நாலேஜ் வந்து பல கோடான கோடி மக்களோட நாலேஜ் அந்த ஒரு சொட்டு தண்ணியில் இருக்குது. அவர் முன்னாடி வந்துட்டு போச்சு. அது மட்டும் இல்லாமல் அவரோட நாலேஜ் அங்கே கரைய ஆரம்பிக்குது. இந்த உலகத்தில் நாலேஜ் கொடுக்காது, நாலேஜ் எடுத்துக்கும். இந்த உலகத்தை நான் உனக்கு காட்ட தான் வந்தேன். இங்கே நம்ம ரொம்ப நேரம் இருந்தால் நம்மளோட நாலேஜ், புத்தி, கான்சியஸ்னஸ் இங்கே கரைஞ்சி இந்த கடலோட கடலாக ஆகிடும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற நாலேஜ் வேறு எந்த உலகத்துலேயுமே இல்லை. இங்கே ஒருத்தன் நாலேஜை தெரிஞ்சுக்கணும்னு வந்தால் இங்கேயே இந்த நாலேஜ் கடலோட கடலாக அவன் சேர்ந்துருவான். அவன் நாலேஜை எடுத்துகிட்டு போக முடியாது, தெரிஞ்சுக்கிட்டு இங்கேயே இருந்துடணும். இப்போ நீ பார்த்தது ஒரு துளி, அதுலேயே உன்னோட பாதி கான்ஷியஸ்னஸ் கரைய ஆரம்பிக்குது. நம்ம திருப்பி நம்ம உலகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். அப்போது கடைசியாக அவர் போகர் கேட்டார், நம்ம இன்னொரு உலகத்துக்கு போகலாம், உண்மையான நாலேஜ் தெரிஞ்ச ஒருத்தரை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அகத்தியர் இன்னொரு உலகம் இருக்குது, அங்கே ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், அவரை போய் நம்ம பார்த்து உன்னோட சந்தேகத்தை நீ கேளு, அதுக்கப்புறம் நம்ம உலகத்துக்கே திரும்பி போகலாம் அப்படின்னு சொன்னார். திருப்பி வைப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க, ஃப்ரீக்வன்சி லாக் ஆச்சு, போனாங்க. இந்த உலகம் குகை மாதிரி இருந்துச்சு. உள்ள ஒரே ஒரு சித்தர் தான் தியானம் பண்ணிட்டு இருந்தார். அவர் நான் நாலேஜ் கொடுக்க மாட்டேன். போகர் அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்களே உண்மை? ஆமாம், எனக்கு எல்லா நாலேஜ், எல்லா இடமும், எல்லா யூனிவர்ஸில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனால் நான் நாலேஜ் கொடுக்க மாட்டேன். நான் நாலேஜ் கொடுக்கறதுக்கு தயாராக நீங்களாம் இருக்கீங்களான்னு மட்டும்தான் நான் பார்ப்பேன். நீங்களே எல்லாருக்கும் எல்லா நாலேஜும் எல்லா டைம்லேயும் யார் யாருக்கு எந்தெந்த தேவைமாய் கொடுக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், கத்தி ஷார்ப்பாக இருந்தால் குழந்தை கையில் கொடுப்பியா அப்படின்னு கேட்டார். அப்போ அவருக்கு புரிஞ்சது, நாலேஜை ஒரு உலகத்தில் அவர் பார்த்தார். நாலேஜை மிஷின் கையில் கொடுத்தா என்னாச்சு? ஹியூமன்ஸ் அழிஞ்சதில்
அதே கான்செப்ட் தான் இவரும் சொல்றாரு. யார் யாருக்கு எப்பப்ப எவ்வளோ நாலேஜ் வரணுமோ அவ்வளோதான் வரும். அது அளவு கடந்து போகும்போது என்னென்ன நடக்குங்கிறது தான் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தீங்களேங்கிறது அதுவும் அவருக்கு தெரிஞ்சிருது. ஹீஸ் அன் அப்சர்வர். அவர் எல்லா உலகத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் எதுலையுமே இன்டர்வியூ ஆக மாட்டார். அவர் யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன நாலேஜ் கொடுக்கணும்னு தெரியும், அவர் கொடுக்குறாரு. சில உலகங்கள் தானாக இவால்வ் ஆகி அதிகமான நாலேஜை அதுவாகவே உருவாக்கிக்குது, அதுவும் அவர் சொல்கிறாரு. சிலதெல்லாம் என் கை மீறி போகுது, அதெல்லாம் கிரியேட்டர். அந்த கிரியேட்டர்ஸ் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது, ஏன்னா அதை நீங்கள் உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாரு. இப்போ போகருக்கு இன்னொரு கேள்வி வந்துச்சு, யார் அந்த கிரியேட்டர்ஸ்? நம்ம முதல் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோமே, அந்த ஒரு பீயிங் அதுவா, இல்லை அந்த நாலேஜ் கடலாக இருந்துச்சு அங்கே இருக்காங்களா? அகத்தியர்கிட்ட கேட்டார் போகர், அந்த கிரியேட்டர் யாரு இவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். அகத்தியர் சொன்னார், இப்போ நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டியா? இதனால தான் சித்தர்கள் பல நாலேஜ்களை மறைச்சாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம். நம் முன்னோர்களின் பண்டை ரகசியங்கள், ஆன்மீகமும் அறிவியலும் சங்கமிக்கும் இடம். கடவுள், சித்தர்கள், வேற்று கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், பகிரவும்.